அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, பாகம் 2, அத்தியாயம் 25. சமய சஞ்சீவி. தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் போய்க் கொண்டிருந்தான். இடையிடையே அவன், வள்ளி, அதோ அந்த மாமரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையில உட்காருவது வழக்கம். அதோ பார்த்தாயா, அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறது. அதில்தான் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே போனான். வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்துக் கொண்டு வந்தாள். இவர்களுடைய பேச்சுக்குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சில விழித்து சிறகுகளை அடித்துக் கொண்டன. அப்போது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் உஷ் என்று சத்தமிட்டான். ஆமாம், உன்னுடைய தைரியமெல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகிற பட்சிகளிடம்தான். எதிரியின் கையில் கத்தியைக் கண்டால் உடனே விழுந்தடித்து ஓடி வந்து விடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான். அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன், வள்ளி, உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாமா அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான். விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது. சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம். கோயில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள். அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்துச் சென்றான். பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒருமுறை நாம் அரண்மனை கோயிலை பார்த்திருக்கிறோம். அந்த அழகிய சிறு கோயிலானது அரண்மனையை சேர்ந்தாற்போல் கீழ்ப்பாகத்தில் அமைந்திருந்தது. அதற்குள் பிரவேசிப்பதற்கு 3 வழிகள் இருந்தன. அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோவிலுக்குள் வரலாம். இதுதான் பிரதான வாசல். பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது. அபிஷேகத்திற்கு காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது. இவற்றைத் தவிர அர்ச்சகர் வெளியிலிருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது. இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுடன் வள்ளியும் போனாள். மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியைக் கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள். நெடுங்காலமாக பூசை முதலியவை ஒன்றும் இல்லாமலிருந்தும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவக்கலை சிறிதும் குறையவில்லை. முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன், வள்ளி, நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாதத்தின் அடியிலிருந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நீளவாட்டான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டான். சோழகுலத்தின் விலையில்லா பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது. வள்ளி, நல்ல வேளை இது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்ணில் படவில்லை. பட்டிருந்தால் இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோயிலிலிருந்து வெளியேறினான். அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்த வள்ளி, ஐயோ, விளக்கு அணைந்து விட்டதே என்றாள். நல்ல வேளை, காரியமான பிறகு அணைந்தது. போனால் போகட்டும். இப்போது எப்படி போகலாம்? தோட்டத்தின் வழியாக இருட்டில் போவது கஷ்டம். கிழக்கு மதில் வாசல் வழியாக வேண்டுமானால் போய்விடலாமா? வா, கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான். அங்கிருந்த வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சுக்குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள். பின்வரும் சம்பாஷணை அவர்கள் காதில் லேசாக விழுந்தது. மாரப்ப பூபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவிக்கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையிலாவது திருடன் நுழையவாவது? திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்ப பூபதி சொல்லும்போது எப்படி அதை நம்பாமல் இருப்பது? தப்பிப்போவதற்கு இதுதான் வழியா? வேறு வழி இல்லையா? திருடன் அரண்மனை வாசல் வழியாக துணிந்து கிளம்ப மாட்டான். இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவேரியில் போய் இறங்க வேண்டியதுதான். அதற்குள்ளாக அதோ பார், என்ன அங்கே ஏக தீவர்த்தி வெளிச்சமாக தெரிகிறதே. மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டிக் கொண்டு வருகிறார். இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வெலவெலத்து போய்விட்டது. ஒரு கண நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது. தன்னை பெட்டியுடன் மாரப்ப பூபதி கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும், சக்கரவர்த்தி தன்னை பார்த்து, வெகு யோகியன் போல் நடித்தாயே, திருடனா நீ என்று கேட்பது போலவும் அவனுடைய மனக்கண் முன் தோன்றியது. உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்துக்கொண்டு தோட்டத்தில் புகுந்து வடதிசையை நோக்கி ஓடினான். மரங்களில் முட்டிக்கொண்டும் செடி கொடிகளின் மேல் விழுந்தும் அவர்கள் விரைந்து சென்று கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற மதிச்சுவரை அடைந்தார்கள். கதவருகில் சிறிது நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று உற்று கேட்டார்கள். சத்தம் ஒன்றுமில்லை. மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அவசரமாக காவேரியில் இறங்கி பார்க்கும்போது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது. தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது.
ஆட்கள் ஓடிவரும் ஆரவாரமும் கேட்டது. இன்னது செய்வது என்று தெரியாமல் சிறிது திகைத்து நின்ற பிறகு, வள்ளி, படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது தங்கியிருக்கும், வா பார்க்கலாம் என்றாள். இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள். அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது. அதோ ஓடுகிறார்கள் என்ற சத்தமும் கேட்டது. பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாய் போய்விட்டது. ஆனால் ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்பதற்கு அதுவா தருணம்? அதற்குள் தீவர்த்திகளுடன் வந்த கும்பலும் காவேரி கரையை நெருங்கிவிட்டது. ஐயோ, அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக் கொள்ளப் போகிறோமே என்று பொன்னன் பதைத்தான். அதே சமயத்தில் படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னாலிருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. அது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் வள்ளி, சுவாமி, நீங்களா என்ற ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள். ஷ் என்று அடக்கினார் சிவனடியார். பொன்னா, இது பேசிக் கொண்டிருக்கும் சமயமில்லை. பெட்டியை இப்படி கொடு, நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். இல்லாவிட்டால் அகப்பட்டுக் கொள்வாய் என்றார். கொடு கொடு என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள். பொன்னன் சிவனடியாரிடம் பெட்டியை தயக்கத்துடன் தூக்கிக் கொடுத்தான். சிவனடியார், வள்ளி, நீ ஒரு சமயம் மாரப்பனிடமிருந்து என்னை தப்புவித்தாய். அதற்கு பிரதியாக இன்று உங்களை அதே மாரப்பனிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் சிவனடியாரை காணோம். மரநிழலில் மறைந்து மாயமாய் போய்விட்டார். பொன்னன் படகை அவசரமாக அவிழ்த்துவிட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவேரி கரையை அடைந்து படகு இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடிவரத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 26. குடிசையில் குதூகலம். மறுநாள் பொன்னனும் வள்ளியும் பேசி பேசி சிரிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. படகு கிளம்புகிற சமயத்தில் தீவர்த்திகளுடனும் ஆட்களுடனும் வந்து சேர்ந்த மாரப்ப பூபதிதான் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தான், என்ன அதிகார தோரணையில் பேசினான். நிறுத்து படகை, பிடித்துக்கட்டு 2 பேரையும், விடாதே, படகை சோதனை போடு என்று என்ன தடபுடல் செய்துவிட்டான். இவ்வளவு தடபுடலுக்கும் பொன்னனும் வள்ளியும் அமைதியாய் இருந்தார்கள். படகை சோதனை போடும்போது அவர்கள் கரையிலேயே இறங்கி நின்று விட்டார்கள். படகில் ஒன்றுமில்லை என்று கண்டதும் மாரப்பனுடைய முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கொந்தளித்தன. பொன்னா, எங்கே அது என்றான். எது எங்கே சேனாதிபதி என்று கேட்டான் பொன்னன். கையிலே என்னவோ கொண்டு வந்தாயே, அதுதான். என்னவோ கொண்டு வந்திருந்தால் அது என்னமாய் இல்லாமல் இருக்கும் என்றான் பொன்னன். மாரப்பன் மிரட்டி உருட்டி பார்த்ததெல்லாம் பலிக்கவில்லை. மாரப்பன் தன்னுடைய ஆட்களை விட்டு மரத்தடியிலும் தண்ணீரிலும் கூட தேடி பார்க்கச் சொன்னான். ஒன்றும் கிடைக்கவில்லை. நடுநடுவே வள்ளி பொன்னன் காதோடு என்னவோ சொல்லி கலீரென்று சிரித்தபடியால் மாரப்பனுடைய கோபம் அதிகமாயிற்று. இந்த அர்த்தராத்திரியில் என்னத்துக்காக இங்கிருந்து திருட்டுத்தனமாக கிளம்புகிறீர்கள்? படகு ஏது என்று கேட்டான். காலையில் தோணித்துறைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று இப்போதே கிளம்புகிறோம். எங்கள் பாட்டன் படகு, அதை தோணித்துறைக்கு கொண்டு போகிறோம் என்று வள்ளி மறுமொழி சொன்னாள். அரண்மனையில் புகுந்து நீங்கள் எதையோ திருடிக் கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்ததை எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களை இப்படியே கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விடுவேன் என்றான் மாரப்பன். எந்த காராகிரகத்தில் அடைப்பீர்கள் என்றான் பொன்னன். நீ எனத்துக்காக அவரோட பேசுற? நாளைக்கு சக்கரவர்த்தியின் சமூகத்தில் வழக்கை தீர்த்து கொண்டால் போகிறது என்றாள் வள்ளி. இதை கேட்டதும் மாரப்பனுடைய முகம் தொங்கிப் போய்விட்டது. சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு தன்னுடன் வந்திருந்த ஆட்களை போகச் சொல்லிவிட்டு பொன்னனை பார்த்து சாவதானமாக சொன்னான். இதோ பார் பொன்னா, உனக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்போது அப்போதல்ல. சில சமயம் நமக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதற்கு உன் பெண்டாட்டியின் வாய்த்துடுக்குதான் காரணம். இவருடைய கையிலே துடுப்பு, என்னுடைய வாயிலே துடுக்கு என்றாள் வள்ளி. நீ சற்று பேசாமல் இரு வள்ளி. ஆண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் குறுக்கிடுகிறாய் என்றான் பொன்னன். ஓஹோ, நீங்கள் ஆண் பிள்ளைகளா? இருட்டிலே தெரியவில்லை. வெளிச்சம் போட்டு பார்த்தால் ஒருவேளை தெரியும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். மாரப்பன், பொன்னா, அவ்விதம் வள்ளியை நீ தள்ளிவிட வேண்டாம். நான் சொல்லுகிறது அவளுக்கும் தெரிய வேண்டியதுதான். உங்களால் எனக்கும் ஒரு முக்கிய காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன். என்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேண்டியதாயிருக்கும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்றான். உங்களை சிறு துரும்பு என்று யாராவது சொல்வார்களா சேனாதிபதி என்றான் பொன்னன். சரிதான், இந்த துரும்பினால் பல்லை குத்தினால் பல்லு உடைந்து போய்விடும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். என்னால் தங்களுக்காக கூடிய ஒத்தாசை என்ன இருக்கிறது சேனாதிபதி? இந்த ஏழை படகோட்டி. மறுபடியும் வள்ளி குறுக்கிட்டு, நீ ஏழை என்றால் யாராவது நம்புவார்களா? உன்னை உருக்கினால் ஒரு ராஜ்யத்தையே வாங்கலாமே என்றாள். மாரப்பன் கூட சிரித்துவிட்டான்.
ஆமாம் பொன்னா, உன் பெயரே உனக்கு விரோதமாயிருக்கிறது. போகட்டும், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த கபட சாமியார் இருக்கிறார் அல்லவா, அவர் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிவிடு. அவரை பிடித்துக் கொடுப்பதாக சக்கரவர்த்தி குமாரிக்கு வாக்களித்திருக்கிறேன். உன் பேரிலும் வள்ளி பேரிலும் குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபம். நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தால் குந்தவி தேவியிடம் உங்களைப் பற்றி சொல்லி கோபம் தீரும்படி செய்வேன். சேனாதிபதி, நாங்கள் படகோட்டி பிழைப்பவர்கள். யார் கோபம் எங்களை என்ன செய்யும் என்றான் பொன்னன். சிவனடியார் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டாயா? தெரிந்தால்தானே சொல்லுவேன். அந்த வேஷதாரி சாமியார் இன்றைக்கு கூட இந்த உறையூரிலேதான் இருக்கிறார். இல்லை என்று சத்தியமாய் சொல்வாயா? அதெப்படி சொல்கிறது? சாமியார் மந்திர சக்தி உள்ளவராச்சே. எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாரோ யாருக்கு தெரியும் என்றாள் வள்ளி. எந்த சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு சத்தியமாக தெரியாதா? சத்தியமாய் தெரியாது என்று பொன்னனும் வள்ளியும் ஏக காலத்தில் உண்மையை சொன்னார்கள். நிஜமாகவே அவர்களுக்கு தெரியாதுதானே? இருக்கட்டும் பொன்னா, நான் மட்டும் மீசை முளைத்த ஆண் பிள்ளையானால் ஒரு நாளைக்கு அந்த சடைச்சாமியாரை கையும் மெய்யுமாக பிடித்து அவர் சடையை பீத்தறிந்து அவருடைய உண்மை சொரூபத்தை வெளிப்படுத்துவேன். அப்போது உங்களையும் லேசில் விடமாட்டேன் என்று கருவிக்கொண்டே மாரப்பன் போய் சேர்ந்தான். அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் இப்போது நினைத்துக் கொண்டு சிரித்த வள்ளி, ஆஹா, சாமியாருடைய சடையை மட்டும் நிஜமாகவே பீத்துவிட்டு பார்த்தால் மனுஷன் உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விடமாட்டானா என்றாள். ஆமாம் வள்ளி, அந்த சாமியார் யார்? சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு, பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்லுகிறேன். அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாய் இருக்கிறது. பெட்டி மட்டும் கிடைக்காமற் போனால் ஐயோ, மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? அப்படி என்னதான் அந்த அதிசயப்பட்டிக்குள் இருக்கிறது சொல்லேன். அது அதிசயப்பட்டிதான் வள்ளி. அதற்குள் சோழ வம்சத்தின் பரம்பரை பொக்கிஷம் இருந்தது. கரிகால சக்கரவர்த்தியின் உடைவாளும் வள்ளுவர் பெருமான் தம் கையால் எழுதிய தமிழ் வேதச் சுவடியும் இருந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு கிளம்பிய போது அந்த பெட்டியை மகாராணியிடம் ஒப்புவித்தார். இளவரசருக்கு வயது வந்து சுதந்திர மன்னராகும்போது அவரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு போனார். இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்ததை இப்போது என்னத்திற்காக மகாராணி எடுத்து வரச் சொன்னார்? இளவரசருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றா? இளவரசருக்கு எப்படி அனுப்புகிறது? அவர் இருக்குமிடம்தான் யாருக்கு தெரியும்? பாவம், எந்த கண்ணில்லாத தீவிலே என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ. அதற்காக இல்லை வள்ளி, பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே மகாராணி எனக்கு இந்த கட்டளையை இட்டார். பல்லவ குலத்தாரின் வழக்கம் தெரியுமோ இல்லையோ, நல்ல வேலைப்பாடான பொருள் எதை கண்டாலும் கொண்டு போய்விடுவார்கள். சிற்பிகள் சித்திரக்காரர்கள் இருந்தால் அழைத்து போய்விடுவார்கள். சுவரில் எழுதியிருக்கும் சித்திரங்களை மட்டும்தான் அவர்களால் கொண்டு போக முடியாது. அதற்காகத்தான் நமது பார்த்திப மகாராஜா உறையூரில் சித்திர காட்சி மண்டபம் மட்டும் ஏற்படுத்தியிருந்தார். ஐயோ, அப்படியா சமாச்சாரம்? எனக்கு தெரியாமல் போச்சே. அதனால்தான் நான் சிவனடியாரிடம் பெட்டியை கொடுக்க தயங்கினேன். நீ கொடு கொடு என்று அவசரப்படுத்தினாய். நான் என்ன செய்வேன்? அந்த அவசரத்தில் வேறு என்னதான் பண்ணி இருக்க முடியும்? இருந்தாலும் என் மனத்திற்குள் ஏதோ சொல்கிறது, பெட்டி பத்திரமாய் வந்துவிடும் என்று. வந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டால் மகாராணியின் முகத்திலேயே நாம் விழிக்க முடியாது. ஆமாம், அந்த சிவனடியார் யார் வள்ளி? அவரை பற்றி உனக்கு என்ன சந்தேகம்? அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அதை கேட்டதும் அவனுக்கு உண்டான ஆச்சரியம் முகத்தில் தெரிந்தது. அதே சமயத்தில் வெளியில் குதிரைகளின் குளம்புச் சத்தம், பல்லக்கு சுமப்பவர்களின் குரலொலி முதலியவை கேட்கவே பொன்னன் வள்ளி 2 பேருமே வியப்படைந்து குடிசை வாசலுக்கு வந்து பார்த்தார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.